உலகம் முழுக்க ஊஞ்சலை கண்டா ஆடாத குழந்தையே கிடையாது. இஸ்ரேலி குழந்தைகளும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அது மட்டும் இல்ல, மண்ணை கண்டா அதை தொட்டு விளையாடாத குழந்தையும் உலகத்துல எந்த பகுதியிலுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். விளையாடுறது மட்டும் இல்ல, மண்ணை மத்தவங்க மேல வீசுறதும் நமக்கு ரொம்ப பிடிக்குமே. பாருங்க, சக்சஸ்ஃபுல்லா வீசிட்டு பெருமிதத்தோட வர்ற இஸ்ரேலி சுட்டி குழந்தைய. நிறைய இஸ்ரேலி குழந்தைங்க நம்ம ஜாலி டைம் கிட்ஸுக்கு ஹாய் அண்ட் ஹலோ சொன்னாங்க. சிலர் வெக்கப்பட்டுட்டு ஓடிட்டாங்க. இப்போ நம்ம மெஹிதோ அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். மெஹிதோவில் பல யுத்தங்கள் அடிக்கடி நடந்துச்சுங்கிறதுக்கு பைபிளில் நிறைய சான்றுகள் இருக்குது. 2 ராஜாக்கள் 9:27 யெகூ விரட்டும் போது யூதாவின் ராஜாவாகிய அகசியா மெஹிதோவுக்கு ஓடி போய் அங்கே செத்து போயிட்டாருன்னு போட்டிருக்கு. மெஹிதோவில் ஒரு மியூசியத்தில் கிமு 2000 வருஷத்தில் உபயோகித்த நிறைய பொருட்களை பார்க்கலாம். இது கிமு 2000 1800 ஆண்டு வரை இந்த மெகிதோவில் இருந்த டெம்பிள். இது கிமு 2400 ஆண்டிலிருந்து 2200 ஆண்டு வரை இங்க இருந்த ஒரு பலிபீடம். நம்ம இப்ப இருக்கிற இடம் ஒரு காலத்துல மெகிதோ பள்ளத்தாக்கா இருந்த இடம். அப்புறம் அது மெகிதோவாச்சு. இப்போ அது மெகிதோ மலையாவே ஆயிடுச்சு. எப்படின்னா 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்துல நல்ல தண்ணீர் இப்போ இருக்கு, செழிப்பான தண்ணீர் இருந்தது. இந்த தண்ணீருக்கு ஆசைப்பட்டு கானானியர் இங்கே வந்து குடியேறினாங்க. இங்கே குடியேறினவங்கள பக்கத்தில் உள்ளவங்க சண்டை போட்டு அழிச்சு அவங்க அதுக்கு மேலே அவங்களுடைய கட்டடங்களை கட்டினாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இவங்க அவங்கள மேற்கொண்டு அது மேலே கட்டடம் கட்டினாங்க. இப்படியா 21 முறை மேலே 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 கட்டடங்களை அழிக்கிறது கட்டுறதுன்னு கட்டி இது ஒரு பெரிய மலையாகவே மாறிட்டு இந்த இடத்துல இன்னும் அந்த நீரூற்று இருக்கு. இன்னும் அந்த பழைய காலத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அநேக சான்றுகள் இங்க இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். ரூத் தன்னோட மாமியாரோட இந்த சிட்டிக்குள்ளதான் வந்தாங்க. அவங்க உள்ள வரும்போது இதுதான் அந்த சிட்டி கேட், அதாவது அந்த பட்டணத்தின் வாயிலா இருந்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இது எல்லாம் அந்த காலத்துல 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளது. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக ரூத் உள்ள வரும்போது காவலாளிகள் இந்த இடம், அந்த இடத்துல, இந்த இடத்துல, அந்த இடத்துல, இப்படி 4 காவலாளிகள் இங்கே நிற்பாங்க. இவங்க கிட்ட நீங்க டாக்ஸ் கொடுத்துட்டு தான் உள்ள வரணும்.
இந்த லெவல்ல இருந்த பட்டணத்தை விரோதிகள் வந்து அழிச்சு அது மேல கட்டும்போது அந்த லெவலுக்கு போகுது. அடுத்த விரோதிகள் வந்து அவங்கள அழிச்சு அதுக்கு மேல கட்டும்போது அந்த லெவலுக்கு போகுது. இப்படி லெவல் ஆஃப்டர் லெவல் கூடி கூடி தான் பெரிய மலையாயிடுச்சு. இந்த பட்டணத்தோட கிளே மாடலை பாருங்களேன். யோசியா ராஜா கூட தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம எகிப்தின் ராஜாவாகிய நேகோ கூட மெகிதோவின் பள்ளத்தாக்குல யுத்தம் பண்ண வந்தான். வில் வீரர் அவன் மேல அம்பை எய்ததுனால அவருக்கு காயம் பட்டு அங்கேயே செத்து போயிட்டாரு. இதுக்கு ஆதாரம் 2 நாளாகமோ 35:22. நீங்க இப்ப பார்த்த இந்த பலிபீடத்துல சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக கானானியர் தங்களுடைய அந்நிய தெய்வங்களுக்கு மிருகங்களை மாத்திரம் அல்ல மனுஷர்களை கூட பலியிட்டாங்க. அந்த பலிபீடம் தான் இது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாலமோன் வந்து கட்டின கட்டடங்கள் இது. இந்த இடத்துல தான் சாலமன் காலத்துல வீடுகள் இருந்துச்சு. அந்த பில்டிங்ஸோட ஃபவுண்டேஷன்லாம் தெரியுதுல. நீங்க இப்ப பார்க்க போற இடம் நம்ம ஊரை மாதிரி தண்ணி இல்லாத கிணறுன்னு நினைச்சிடாதீங்க. கீழே பாருங்க. இந்த இடத்துல தான் சாலமோன் தன்னுடைய தானியத்தை சேர்த்து வச்சிருந்தாரு. இந்த களஞ்சியம் முழுவதும் பஞ்ச காலங்களுக்காக தானியத்தை சேகரிச்சு வச்சிருந்தாங்க. எகிப்தியர், பாபிலோனியர், அசீரியர், ஏத்தியர், கானானியர், எபிரேயர், பார்சியர், கிரேக்கர், ரோமர், அரேபியர், துருக்கியர், அப்பா இப்படி பலர் இந்த இடத்துக்காக, அதாவது இந்த மெகிதோவுக்காகவும் இங்கே உள்ள தண்ணீருக்காகவும் சண்டை போட்டு வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி அடைஞ்சு இங்கே வாழவும் செஞ்சாங்க. கானானியர் பலியிட்ட அந்த பலிபீடத்தின் மறுபக்கம் இது. சகரியா தீர்க்கதரிசி கூட சகரியா 12:11 அந்நாளில் மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ரிம்மோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும்னு சொல்றாரு. நியாயாதிபதிகள் 5:19 மெகிதோவின் தண்ணீருக்கு அருகில் உள்ள தானாக்கில் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? அந்த மெகிதோவின் தண்ணீர் இங்கே தான் இருக்குது. இதுதான் சாலமோன் குதிரைகளுக்கு புல்லும் தண்ணீரும் கொடுக்கறதுக்காக வைத்திருந்த தொட்டி. நம்முடைய இயேசு சுவாமி கூட பெத்லஹேம்ல மாட்டு தொழுவத்துல இப்படிப்பட்ட தொட்டில் போன்ற தொட்டியில தான் கிடத்தப்பட்டிருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மெகிதோவின் தண்ணீரை பத்தி பார்த்தோம் இல்லையா? இந்த நீரூற்று ஒரு வற்றாத நீரூற்று. ஆனால் இந்த தண்ணிக்காக பயங்கர போராட்டம். எனிமீஸ் வந்து சண்டை போட்டு இந்த இடத்த பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இவங்களுக்கு தோற்பாங்க, ஒரு நேரம் ஜெயிப்பாங்க. மேலே மேலே கட்டி 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 இந்த ஊர் பெரிய இடமாயிருச்சு, மலையாட்டமாயிருச்சு. இந்த நீரூற்று வந்து ஊருக்கு வெளியால் கீழே போயிடுச்சு. இப்போ தண்ணீர் எடுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்காக ஆஹாப் காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல பெருசாக குழி தோண்டினாங்க. அந்த நீரூற்றுல இருந்து ஒரு டனல் போட்டு அப்படியே இணைச்சிட்டு வந்தாங்க. இந்த ரெண்டும் இணையிற இடத்துல தண்ணீர் வந்து பெருக ஆரம்பிச்சது. மக்கள் அந்த தண்ணியை எடுத்து பிரயோஜனப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதற்காக இங்க இந்த படிக்கட்டுகளை நீங்க பாக்குறீங்க இல்லையா? இத மாதிரி இங்க 180 படிகள் இருந்தது. இன்னும் இதுக்கு அடியில நம்ம அப்படியே போனோம்னா இந்த நீரூற்றோட நம்ம இணைந்துடலாம்.
அடுத்து நம்ம கர்மேல் பர்வதத்துக்கு போறோம். ஏசாயா 35:2 கர்மேலின் அலங்காரம்னு பாக்குறோம் இல்லையா, அந்த கர்மேல் மலை அதுதான். சூனேமியாளோட கதை உங்களுக்கு தெரியும் தானே? ரொம்ப நாளா பிள்ளை இல்லாம இருந்த அவங்களுக்கு எலிசா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி ஒரு ஆண் குழந்தை கிடைக்க செஞ்சாங்க. ஆனா ஒரு நாள் தலைவலியில திடீர்னு அவன் செத்து போயிட்டான். உடனே எலிசா தீர்க்கதரிசியை தேடி சூனேமியாள் இந்த கர்மேல் மலைக்கு தான் கழுத மேலே ஏறி வந்தாங்க. இன்னும் தெரிஞ்சிக்க 2 ராஜாக்கள் 4:25 படிச்சு பாருங்க. இந்த மலையின் உயரம் 482 மீட்டர். உன்னத பாட்டு 7:5 உன் சிரசு கர்மேலின் மலை போல் இருக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அதனால இந்த கர்மேல் மலை எவ்வளவு ஒரு அழகானதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஏசபேல் காலத்துல நடந்த கதை இது. 1 ராஜாக்கள் 18 இதை விளக்கமா சொல்லுது. தீருங்கிற இடத்துல உள்ள ராஜகுமாரி ஏசபேல ஆகாப்ங்கிற இஸ்ரேல் ராஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க இஸ்ரேலுக்குள்ள பாகால் வணக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. எலியா தீர்க்கதரிசி அவங்கள இந்த இடத்துல வச்சு தான் சேலஞ்ச் பண்ணாரு. இந்த கர்மேல் பர்வதத்துல எத்தனையோ குளிர்ச்சியான குகைகள் உண்டு. இது ரொம்ப செழிப்பான ஒரு இடம். அதனால எலியாவும் எலிசாவும் தீர்க்கதரிசிகளாகிய இவங்க 2 பேரும் இந்த இடத்துல அநேக நாட்கள் தங்கி இருந்திருக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. எலியா இஸ்ரவேலரை பார்த்து, எம்மட்டும் நீங்க குந்தி குந்தி 2 மனசா நடந்துகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணும்போது அவர் யெகோவாவுக்கு இங்க பலியிட்டாரு. பாகாலோட வர்ஷிப்பர்ஸ், அதாவது பாகால வணங்கினவங்க ஒரு சைட்ல பலியிட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பதிலுமே கிடைக்கல. ஆனா நம்மளுடைய ஆண்டவராகிய யெகோவாவுக்கு எலியா பலியிடும் போது வானத்துல இருந்து அக்கினி வந்து பட்சித்து போட்டது. அப்ப எல்லாரும் கர்த்தரே தெய்வம்னு அறிக்கையிட்டாங்க. 12வது நூற்றாண்டுல இந்த இடத்துல எலியாவுடைய பலிபீடம் இருந்த இடத்தை காட்டுறதுக்காக 12 கற்கள் வைக்கப்பட்டிருந்ததை பாரிஸ்ல இருந்து வந்த ரபை ஜேக்கப் பார்த்ததா எழுதியிருக்காரு. 17வது நூற்றாண்டுலையும் அந்த கற்கள் இங்கே தான் இருந்துச்சான். பாகாலின் தீர்க்கதரிசிகள் இந்த பள்ளத்தாக்குக்கு தான் ஓடி போனாங்க. அவங்கள 400 பேரை எலியா தீர்க்கதரிசி விரட்டிட்டு போய் வெட்டி போட்டுட்டாரு.